குருக்ஷேத்திரத்தில் கர்மவும் தர்மவும் அந்த யுத்தம் முடிஞ்சு பாண்டவரெல்லாம் இந்திரபிரஸ்தத்தில் வாழத் தொடங்கவும் தர்மத்தையே தெரிஞ்ச தர்மபுத்தர் காந்தாரியையும் திருதராஷ்டிரியையும் சுரட்சிதமாக பார்க்கவும், அப்போ கூட காந்தாரி கிருஷ்ணரை மானசீகமாக பார்க்கவும், தன்னுடைய மனசில் உள்ள அம்மாங்கிற விகாரத்தோட கர்மமாக வரப்போகிற கர்மத்தை காந்தாரி கிருஷ்ணர்கிட்ட இன்னையிலேருந்து 36 வருஷத்துக்குள்ள என் மூஞ்சியில் இருக்கிற வேதனையும் என் மனசில் இருக்கிற விகாரங்களும் பகவான் கிருஷ்ண வாசுதேவ கிருஷ்ணருக்கு வருங்கிறத சொல்கிறா. கிருஷ்ணர் அப்பவும் சிரிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக பகவான் நினைக்கிறார், இது வந்தால் தானே எனக்கு கலியுகத்தை காப்பாற்ற முடியும். நானும் மோட்சம் தேடின்னு போயிட்டா வரப்போகிற கலியுகத்தில் கல்கி அவதாரம் அப்படிங்கிறத மனசில் நினைக்கிறார். அப்போ கர்மா அப்பேற்பட்ட பகவானே பிரகிருதியில் இருக்கிற பிரகிருதி தான் நம்மளுடைய சரீரத்துக்கு எல்லா விதமான சலனங்களுக்கும் முக்கியம். பகவானுடைய அம்சமான நம்மளுடைய ஆத்மா. நம்ம இந்த சரீரத்தையே நினைக்கிறோம். அது சரீரத்தை நினைக்க வேண்டாம், ஆத்மாவை நினைச்சாதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பொருள் அப்படி நினச்சி திருதராஷ்டிரரும் அங்கே சஞ்சலப்படுறார். விதுரரை கூட்டிண்டு காந்தாரியும் திருதராஷ்டிரரும் ரிஷிகேஷ் போகிறா. பலவிதமான தர்ம காரியங்கள் சத்சங்கம், நாமஜபம், உபனிஷத்து, பிரகிருதி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் இது பண்ணி அவளே தன்னுடைய தேகத்தை தகனம் பண்ணிட்டு விடுறா. பகவான் அங்கேருந்து அவளே மோட்சத்துக்கு அனுப்புகிறார். எத்தனை பெரிய துஷ்டனான திருதராஷ்டிரருக்கே மோட்சம்தான், அப்பேற்பட்ட பகவானான கிருஷ்ணருக்கு ஏன் இந்த கர்மா? அங்கதான் கர்மா, தர்மம், சத்தியம், பக்தி, வைராக்கியம், சம்பத்து, துக்கம், ஆசை எல்லாம் வருது அந்த கர்மத்தில். அந்த பகவானுடைய அந்த கடைசியில் எதுக்கெல்லாம் போய் பகவான் என்ன நடக்க, பகவானுக்கு கால் பாதத்தை ஒரு கிளி என்று பார்த்து ஒரு வேடனாக பகவானுடைய காலில் போகவும், அந்த வேதனையை பகவான் எடுக்கவும், பகவான் திருப்பியும் வரப்போகிற கலியுகத்துக்கு வேண்டி நம்மளையெல்லாம் ரட்சிக்கவும், இப்படிப்பட்ட இந்த தர்மமான நம்மளுடைய ஓரொரு கர்மாவுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. பகவத்கீதையில் பகவான் எடுத்து 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 அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். எல்லா தர்மத்தையும் சொல்கிறார். ஒரு தர்மம் இல்லாத சகல விதமான தர்மங்களும் அங்கே வரும். என்ன பிராயசித்தங்கள் அதுவும் வரும். எந்த ஒரு கர்மத்தையும் தீர்த்துதான் தீரணும். பகவத்கீதையை முழுவன் கேட்டாலே நம்மளுடைய கர்மா நமக்கு மெல்ட் பண்ணலாம். அப்போ ஸ்ரீமத் பாகவதம் எப்படி இருக்கும் கதைகள்? அந்த பாகவதத்தில் இந்த காந்தாரியோட மனசு அப்படி கிருஷ்ணரோட சிரிப்பை பார்த்து
அவள் ஒரு சாபமிடறத அந்த பாகவதத்தை கேட்குற பரீட்சித்து மகாராஜா கண் கலங்குறார். அவ்வளோ அழகாக சுகமினுவர் ஆரம்பித்து சொல்கிறார். அப்படிப்பட்ட பாகவதம் நமக்கு எடுத்துக்கலாம். நம்முடைய கர்மா நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் தர்மமும் கர்மாவும் மாறி மாறி தான் வருது. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அதோடைய உள் ஃபிலாசபி புரிஞ்சால் நம்மளும் ஒத்தத்துடைய கர்மா ஒரு பாவமா புண்ணியமா ஜென்மமா ஒன்றும் நமக்கு அப்போ அங்கே அலச தோணாது, புலம்ப முடியாது. இதுக்கு ஒரே வழி, நம்ம சரீரத்தை நினைக்காதக்கு நம்மளுடைய ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிண்டு நம்ம மனசை எத்தனை முடியுமோ அந்த தர்ம காரியங்களுக்கெல்லாம் நம்ம உபயோகிக்க நம்ம மனசை நினச்சி பரோபகாரத்தையும் பண்ணிட்டு எந்த கர்மாவையும் நம்ம தீக்கிறதுக்குள்ள அந்த மனோதைரியங்கிறது எது தெரிஞ்சுதா நம்மளால் நம்ம கர்மாவை திருப்பியும் நம்ம கர்மாவை ஜாஸ்தி பண்ணாமல் இருப்போம். இது புரிஞ்சுண்டா இதுதான் மனுஷ ஜீவிதம், இதில் இத்தனை தான் ஃபிலாசபி. நம்ம எத்தனையெல்லாம் மனக்கோட்டை கட்டுறோம், அதிலெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது எப்போ புரியும்? அது நல்ல புஸ்தகம் படிக்கிறது, நல்ல விதமான நம்மளுடைய ஆட்டிடியூடை வளர்த்திக்கிறது. நம்மளுடைய எல்லாரும் ஒரே போல இருக்க முடியாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் பாகவதம் படித்தா மட்டும் போராது. பாகவதத்தில் சில உபனிஷத்தான அந்த கதைகள் நம்ம மனசில் வந்தால் நம்மளுக்கும் தர்மத்தை எடுத்துண்டு கர்மாவை தீர்க்க முடியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே